தமிழக அரசியல்வாதிகளில் அப்பழுக்கற்ற மனிதநேயராக, கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவராக, நேர்மையான தலைவராக, உழைக்கும் வர்க்கத்திற்காகவே வாழ்ந்த தகைசால் தமிழர் ஆர் நல்லக்கண்ணு தனது 101வது வயதில் காலமானார். அன்னாரின் வாழ்க்கை பயணத்தின் ஒரு பகுதியை தெரிந்து கொள்ளலாம். கரை வைத்த வேட்டியுடன் மிடுக்காக செல்பவர் மட்டுமே அரசியல்வாதி அல்ல. கரைபடியா கைகளுக்கு சொந்தக்காரரே உண்மையான அரசியல்வாதி. அந்த வகையில் தமிழக அரசியல் ஆளுமைகளில் கர்ம வீரர் காமராஜர், கக்கன் இவர்களுக்கு அடுத்தபடியாக தாராளமாக நெஞ்சை நிமிர்த்திச் சொல்லலாம் தகைசால் தமிழர் நல்லக்கண்ணு என்று 1925ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி பிரிக்கப்படாத திருநெல்வேலி மாவட்டமும் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீவைகுண்டத்தில் ராமசாமி கருப்பாயி தம்பதியருக்கு பிறந்தவர் நல்லக்கண்ணு. ஸ்ரீவைகுண்டம் பள்ளியில் 10ஆம் வகுப்பு வரை படித்த இவர் நெல்லையில் உள்ள மதுரை திரவியம் தாயுமானவர் இந்து கல்லூரியில் இன்டர்மீடியட் படித்து தமிழில் BOL முடித்தார். சுதந்திர போராட்டம் கொழுந்துவிட்டு எரிந்த அந்த காலத்தில் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக பல்வேறு போராட்டங்களை நடத்தினார். தமிழகத்தில் எத்தனையோ புதிதாக கட்சிகள் முளைத்தாலும் அத்தனையும் ஆட்சி ஒன்றையே குறிக்கோளாக கொண்டு நகருவது வழக்கம். ஆனால் உலகிலேயே ஆட்சி பிடிப்பதை விடுத்து மக்களின் நலனுக்காகவே போராடும் கட்சி என்றால் அது கம்யூனிஸ்ட் கட்சிதான். உழைக்கும் வர்க்கத்திற்கு ஆதரவாகவும் முதலாளித்துவத்தை எதிர்த்தும் எத்தனையோ போராட்டங்களை நடத்தி வரும் கம்யூனிஸ்ட் கட்சி மீது நல்லக்கண்ணுவுக்கு வெறும் 16 வயதிலேயே ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் 18 வயது ஆன பின்பு வா சேர்ந்து கொள்ளலாம் என நிர்வாகிகள் சொன்னதை தொடர்ந்து 18 வயது பிறந்த உடனே இப்போது எனக்கு வயது வந்துவிட்டது, சேர்ந்து கொள்கிறேன் என தாமாக முன் வந்தவர் நல்லக்கண்ணு. சுதந்திர போராட்டத்தின் போது வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் மாணவர்களை திரட்டி போராட்டம் நடத்தியது, நெல்லையில் ஒத்துழையாமை இயக்கத்தின் போது நடந்த போராட்டம், இவற்றில் எல்லாம் பங்கேற்றார். ஜனசக்தி என்ற பத்திரிகையில் எழுத்து பணியை தொடங்கிய நல்லக்கண்ணு ஸ்ரீவைகுண்டம் பகுதியில் 2000 நெல் மூட்டைகள் பதுக்கி வைத்து விற்பனை செய்யப்படுவதாக பத்திரிகையில் எழுதினார். இதை படித்த கலெக்டர் உடனடியாக நடவடிக்கையில் இறங்கி பதுக்கி வைக்கப்பட்ட நெல் மூட்டைகளை பறிமுதல் செய்தார். ஒரு எழுத்தாளனின் பேனா நாட்டின் தலையெழுத்தையே மாற்றும் அளவுக்கு நல்லக்கண்ணுவின் அந்த முதல் போராட்டம் அமைந்தது. இதனையடுத்து 1948ஆம் ஆண்டு உழுபவனுக்கே நிலம் சொந்தம் என்கிற போராட்டத்தை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி முன்னெடுத்தது. இந்த போராட்டத்தில் நல்லக்கண்ணு கைது செய்யப்பட்டு 7 ஆண்டுகள் சிறைவாசம் அனுபவித்தார். சிறையில் இருந்த நல்லக்கண்ணுவை போலீசார் சித்திரவதை செய்ததாகவும் கூறப்பட்டது. நல்லக்கண்ணுவின் மீசையை சுருட்டு வைத்து பொசுக்கியதாகவும் அத்தனை கொடுமைகளையும் அனுபவித்தும் சக தோழர்களை காட்டிக் கொடுக்க மறுத்தார். பின்னர் 1958ஆம் ஆண்டு சிறையிலிருந்து வெளியே வந்த நல்லக்கண்ணுவுக்கு சமூக போராளி அன்னசாமி மகள் ரஞ்சிதம் என்பவருடன் திருமணம் நடந்து முடிந்தது. நல்லக்கண்ணு வாழ்க்கை வரலாற்றில் பாதி அல்ல, முக்கால்வாசியும் விவசாயிகளுக்கான உரிமைகளை மீட்பதே நோக்கமாக இருந்தது. 1970ஆம் ஆண்டு நிலமீட்சி போராட்டத்தில் நல்லக்கண்ணுவின் பங்கு அதிகம். தென் மாவட்டம், குறிப்பாக மதுரையில் உள்ள பாப்பாப்பட்டி, கீரிப்பட்டி ஆகிய ஊராட்சிகளில் தலித் மக்கள் ஊராட்சி தலைவராக வர முடியாத சூழல் நிலவிய நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக இருந்த தோழர் நல்லக்கண்ணு சுமார் 4000 பேரை திரட்டி உண்ணாவிரதம் இருந்தார். 80 வயதில் கனிமவள கொள்ளைக்கு எதிராக போராடிய நல்லக்கண்ணு வயது முதிர்வின் காரணமாக ஓய்வு பெற்றார். நல்லக்கண்ணுவின் 80வது பிறந்த நாளை முன்னிட்டு கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 1 கோடி ரூபாய் வசூல் செய்து அவரிடம் வழங்கப்பட்டது. ஆனால் விழா மேடையில் வைத்தே அந்த பணத்தை கட்சிக்கே திருப்பி அளித்து விட்டார் நல்லக்கண்ணு. பின்னர் தமிழக அரசு சார்பில் அம்பேத்கர் விருது மற்றும் தகைசால் தமிழர் விருது வழங்கப்பட்டு 10 லட்சம் ரூபாயும் வழங்கப்பட்டது. இந்த பணத்தின் பாதி தொகையை விவசாய தொழிலாளர் சங்கத்திற்கு கொடுத்தார். கடந்த ஆண்டு தனது 100வது பிறந்த நாளை கொண்டாடிய நல்லக்கண்ணு கடந்த ஆகஸ்ட் மாதத்தின் போது வீட்டில் கீழே விழுந்ததால் தலையில் காயம் ஏற்பட்டு சென்னை நந்தனத்தில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்.
தலையில் தையல் போட்டதை தொடர்ந்து நரம்பியல், நுரையீரல், இருதயவியல் நிபுணர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வீட்டில் தங்கி வந்த நல்லக்கண்ணு இந்த மாத தொடக்கத்திலிருந்து மூச்சு திணறல் உள்ளிட்ட பிரச்சனைகளால் மீண்டும் பாதிக்கப்பட்டார். சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நல்லக்கண்ணுவுக்கு கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டது. ஆனால் உடல்நிலை மோசமடைந்த நிலையில் அவர் காலமானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டது. காமராஜர் ஆட்சி காலம், பேரறிஞர் அண்ணா ஆட்சி காலம், எம்ஜிஆர், கருணாநிதி, ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி, மு.க. ஸ்டாலின் என எத்தனையோ முதலமைச்சர்களை பார்த்து மக்கள் உரிமைக்காக 100 வயதை தாண்டியும் பொது வாழ்க்கையில் களமாடி தொண்டு செய்து பழுத்த பழம் இன்றைக்கு மண்ணில் விதையாய் விழுந்துள்ளது. தன்னிகரற்ற என்ற வார்த்தைக்கே அர்த்தம் சேர்த்த தலைவர்களில் முதன்மையாக திகழ்ந்த தோழர் நல்லக்கண்ணு வாழ்கிற காலம் வரை அடித்தட்டு மக்களின் உரிமைக்காக போராடினார். அன்னாரின் மரணம் மக்கள் நெஞ்சங்களில் ரணமாய் மாறியிருக்கிறது. செவ்வணக்கம். தோழர் நல்லக்கண்ணு இயற்கை தாயின் மடியில் துயில் கொள்ளட்டும். செவ்வணக்கம் செலுத்துவோம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.